சென்னை ஓமந்தூரார் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதன் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் முத்து வழங்குகிறார். பார்க்கலாம். தமிழகத்தில் எம்பிபிஎஸ், பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு காலை தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சென்னை ஓமந்தூரார் அரசு பன்னோக்கு சிறப்பு மருத்துவமனை வளாகத்தில் இந்த கலந்தாய்வுகள் என்பது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதனுடைய காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் ஐயப்பன் தற்பொழுது நேரடியாக காட்டிக் கொண்டிருக்கிறார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான மாணவர்கள் தங்களுடைய பெற்றோர்களுடன் காலை முதல் குவிந்து இந்த சிறப்பு பிரிவு கலந்தாய்வில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். முதல் கட்டமாக முன்னாள் ராணுவ பிரிவின் வாரிசுகள், அதேபோன்று விளையாட்டு பிரிவுகளைச் சேர்ந்த மாணவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் அவர்களுக்கான இடஒதுக்கீடு, அதாவது கலந்தாய்வு என்பது நடைபெற்று முடிந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீடின் கீழ் முதல் 100 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கான கலந்தாய்வு என்பது நடைபெற்று வருகிறது. அதற்காக ஏராளமானோர் குழுமியிருக்கிறார்கள். காட்சிகள் வாயிலாக பார்க்கலாம். ஏற்கனவே அகில இந்திய ஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவ கலந்தாய்வு ஒரு பக்கம் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 6600 இடங்களுக்கான அந்த இடங்களுக்கான கலந்தாய்வு தான் தொடங்கி நடைபெற்று வருகிறது. பொதுப்பிரிவிற்கான கலந்தாய்வு என்பது இன்று காலை சரியாக 10 மணி அளவிலே ஆன்லைன் வாயிலாக தொடங்கி நடைபெற இருக்கிறது. சிறப்பு பிரிவினருக்கு மட்டும்தான் நேரடியாக இந்த கலந்தாய்வு என்பது நடைபெறுகிறது. பொதுப்பிரிவினுக்காக ஆன்லைன் வாயிலாக நடைபெற்று வருவதை நாம் தற்பொழுது பார்க்கலாம். மிக முக்கியமாக ஆகஸ்ட் 6ஆம் தேதி இடஒதுக்கீடு தொடர்பான முழுமையான விவரங்கள் என்பது வெளியிடப்பட இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.